ஹைலைட்டே அதான். அங்கே பாரு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, அதுக்கு பின்னாடி கதவு, பின்னாடி பால்கனி. இது கிச்சன். வெல்கம் டு ஹேங் ஓவர் பிளாக்ஸ். ரூமில் இருந்து இப்போ தான் கிளம்புறோம், குளிச்சு ரெடி ஆகிட்டோம். கிளம்புறோம், போயிட்டு 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ நமக்கு இங்கே கோவாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பஞ்சம். எங்கே கேட்டாலும் தண்ணி காஸ்ட்லியாக இருக்குது, எங்கேயுமே தர மாட்டேங்கிறாங்க கைஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம தங்கியிருக்க இடம் பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ஏரியா தான். இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போ வண்டி 2 வீலர் சொல்லியிருக்கோம், 2 வண்டி கேட்டிருக்கோம். இங்கே தான் நிற்கிது 2 வீலர்ஸு. நமக்கு 2 வண்டி கொடுப்பாங்க, இதுவா இல்லை கொண்டு வருவாங்களான்னு தெரியல. 2 டூ வீலர் கேட்டிருக்கோம் கைஸ். 2 2 வீலர் கேட்டிருக்கோம், 4 பேர் இருக்கோம். லைசன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கிட்டையும் லைசன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன மாற்றி ஓட்டிக்கலாம். எல்லோரும் லைசன்ஸ் வச்சுருக்கோம், ப்ராப்ளம் இல்லை. அதான் பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 450, 2 வீலருக்கு 450. நம்ம வந்து பெட்ரோல் போய் அடிக்கணும். இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் 102 ரூபா, தமிழ்நாட்டில் 102 ரூபா பெட்ரோல், இங்கே 92 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பெட்ரோல் பங்க் போய் உங்களுக்கு நான் எப்படி பெட்ரோல் ப்ரைஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம 2 வீலர் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். காட்டுறேன் சிட்டி. அந்த வண்டி அவர் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த வண்டி நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போய் இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணணும். பெட்ரோல் ஸ்டேஷன் இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல, பட் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ரோடு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. என்னோட கோப்ரோ கிளாம்ப் தொலைஞ்சு போச்சு கைஸ். ஜி 1 மினிட்டு ஏறா சரி ஓட்டு. தண்ணிக்கு வாங்கிக்கலாம் இதை புடி. ஆனாவலையா வேலை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா வீடியோவை? இந்த வண்டியை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ஸ்டாண்டுக்கு சொல்லி ஆதார் கார்டு. சார் ஆதார் கார்டு மொபைல் ஒரிஜினல் இல்லை சார். I need one other original hard copy. லைசன்ஸ் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ். Police yeah. PAN card, voter ID. சரி அப்படியே ரூமில் இருக்கிற லைசன்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கியா? எல்லாத்தையுமே ரூமில் வச்சுட்டு எதுக்குடா வர்றீங்க என்கிட்ட? அப்புறம் சார் யார் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள்னா? Here no, only purchase. பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. இதுதான் தண்ணி பிடிக்கிறது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியல. சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்பாட்டு கடை எங்கே நல்ல கடை இருக்குன்னு பார்த்துட்டு, நல்ல கடையோ நல்லா இல்லாத கடையோ அங்கே போய் நம்ம மெயின் ரோட்டில் எங்கே சாப்பிட்டு போய்க்கிறான். நாங்கள் இன்றைக்கி காலையில் இங்கே தான் சாப்பிட்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இங்கே அந்த எக் ரோலு, அப்புறம் அந்த ப்ரெட் ஆம்லேட் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சீப் ரேட்டில் தான் இருக்குது. இது பசி தாங்குமான்னு தெரியல. நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அடித்து நவுத்த போகிறோம். சிங்கிள் எக் ரோல், சிங்கிள் எக். நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கேண்டோலிம் பீச் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். நாம் சாப்பிட்ட இந்த எக் ரோலு, ப்ரெட் ஆம்லேட்டு, இது எல்லாமே எவ்வளோ நேரத்துக்கு பசி தாங்குன்னு தெரியல. பார்ப்போம், பசிச்சுன்னா மறுபடியும் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதுதான் பீச்சு முன்னாடி பே பார்க்கிங்கா? ஒரு வண்டிக்கா? பீச்சில் 2 வீலர் பார்க்கிங் பண்ணுறதுக்கு 50 ரூபா ஒரு வண்டிக்கு, அதுவும் 4 மணி நேரம் தான். நம்ம
நம்ம ஊரில் மாலில் நிப்பாட்டுறதுக்கே இவ்வளோ காஸ்ட்டு கிடையாது, 40 ரூபா தான் கேட்குறாங்க. அதுக்குன்னு நம்ம ஊர் மாலையும் நான் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டேன். பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்க, ஆனால் கிரவுண்டில் நிப்பாட்டுறாங்க, வெயிலில் நிப்பாட்டுறாங்க. இது என்ன ஒரு நியாயம்? இது பீச்சு. இது இந்த மாதிரி மோட்டர் போட்டோ இல்லை இந்த அந்த பைக்கு மாதிரி ஹோவர் போர்டோ எதுவுமே எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து இப்படி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்து இப்படி கீழே விட்ருவானுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த டீம் போகிறாங்க, இதை பாருங்கள், நான் காட்டுறேன் இதை பாருங்கள். அந்த இடத்துல ஒருத்தர் போகிறாரு பாருங்கள், ஹோவர் போர்டில் ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள். ஆமாம், சும்மா உனக்கு காசு இதுவெல்லாம் கிடைக்கும். தெரியாத பரவாயில்லையா? அந்த ஓவர் போர்டு நடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சஞ்சய் அந்த ஓவர் போர்டு வேறு லெவலு. ஃபுல் ஸ்பீடாக வந்து தள்ளி விட்டியான் பாருப்ப. அதுதான் ஆமாம், அவன் மாதிரி தள்ளி விட்டேன். அங்கேயே தள்ளி விட்டான். எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. தள்ளி விட்டு வந்துட்டானுங்க, அப்போ எப்படி ஏறுறது? நல்லா கூட்டிகிட்டு வந்துடுவான். அது எப்படி விட்டுட்டு வருவாங்களா? இதுக்கு பேர் ஹோவர் போர்டா ஜெட்சியா என்னது? அதான் இத்தனை நேரம் பார்த்தியா நான் ஹோவர் போர்டுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். कितना भैया அது पैराग्लाइडिंग? 1200 per person 1200. One dip included. ஓகே ஓகே, 1 டிப்பு. ஓகே, அதாவது ஒரு ஆளுக்கு 1200 ரூபா ஒரு தடவை தண்ணிக்குள்ளே கூட்டியும் போயிடுவாங்களாம். ஆனால் பறக்குறாங்களே வச்சா நல்லா தான் இருக்கும். வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் தண்ணிக்குள்ளே டிப் பண்ணுவாங்க. இப்போ பாரு தண்ணிக்குள்ளே விட்டாங்களா? ஆமாம், பொம்மையை கட்டி பறக்கிறோம். கேண்டோலிம் பீச்லேயே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆகி போச்சு. நாங்கள் அங்கே ஒரு கடையில் உட்காந்து ஜூஸ் குடித்தோம், பெரியவங்க ஜூஸு. அந்த வீடியோவை இதில் போட முடியாது. இப்போது லஞ்சுக்காக நாங்கள் வெளியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல கடை இங்கே நிறைய இருக்குது, ஆனால் தேடணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம ஊரில் விவோ ஷோரூமு, ஆப்பிள் ஷோரூமு, ஓப்போ ஷோரூமு, அந்த மாதிரி சாம்சங் ஷோரூம் இருக்க மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஷோரூம் வச்சுருக்காண்டா. உள்ளே மல்டி பிராண்டு டெக்கத்லான் இருக்குது பார்த்தீங்களா? டெக்கத்லான் அடிச்சோம்னா ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும். டேங்கப்பா வாவ். எப்படி லேண்ட்ஸ்கேப்பா இல்லை இல்லை நார்மலாக தான் நார்மலாக அடிக்கடி இருக்கு பாடுறா உள்ள. கீழே விழுந்துரு விழுது செத்துரு போட்டாங்க. ஒரு டைவடி உள்ள வச்சிடலாம். வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள விழுந்துடும், விழுந்துடும். அதுலேயும் ஓட்டுவோம் இந்த மாதிரி போட்டு அதுலேயும் விழுந்துட்டு போவோம். அத்தனை ரேசர் கோவாவில் இது ஃபஸ்ட்டு டே ஈவினிங் பாகா பீச் நோக்கி டிரைவ் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் சாராயம் தான் கைஸ் நிறைய இருக்குது. பஞ்சமே இல்லை சாராயத்துக்கு.
மனோஜ் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க guys. அவனுக்கு இப்போ ஒரு புது சட்டை வாங்கிட்டு நம்ம பாகா பீச் வந்து ரீச் ஆக போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாகா பீச்சில் இருக்கோம். இங்கே நான் பார்க்குற சீனரிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, அப்படி இருக்குது. ஒரே நிமிஷம் அப்படியே காட்டுற பாருங்க உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு. டிஜே பார்ட்டிஸ் நடக்கும் நைட்டு. மழை வந்ததுன்னா அதையும் மூடிட்டு போயிடுவாங்க. இன்னும் அந்த இடத்துல லைட்டு எரியிற இடத்துக்கு போவோம். ஏகப்பட்டது இருக்கு இன்னைக்கு. மணி இப்போ 6 தான் ஆகுது. ஈவினிங் 6க்கு இந்த நிலைமை. பாகா 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 எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த பக்கம் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸோட குடில் தான் ஒன்றும் பீச்சில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பணம் எனக்கு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. வாவ் 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 வா. இந்த ரெட் கலர் டோனில் இருக்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்க. கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, பீச்சில் நடக்கிறதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. அந்த லாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரியுதா, அங்கேயும் நடக்கலாம், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே தெரியல எனக்கு. அங்கே அவங்க சொன்ன அவங்க சவுண்டு தான் நல்லா. அது ரெட் கலர் தான். ரெட் கலர் தான் வேறு லெவலில் இதுக்கு. அங்கே வந்து ஒரு கேர்ள் டான்ஸ் ஆடணுமா. மெனு கார்டெலாம் செக் பண்ணிக்கலாம்டா. இங்கே ரேட் எச்சாகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே இங்கே? ஆமாம், அதான். ஏன்னா டின்னர் வந்து இங்கேயே சாப்பிட்டாங்கண்ணா. அது அடிச்சிடலாம். நான் சொன்னேன்ல. ஆனால் டின்னர் நான் என்ன சொன்னேன், பாகா தான் நல்லா இருக்கும். ஏன்னா பாகா சும்மால பாகா பாகன்னு சொல்லிட்டு இல்லை. நல்ல வேலை வந்துட்டோம். பரவாயில்ல. அதோட வந்தீங்கன்னா சரி, இப்போ என்ன பண்ணலாம்? டின்னருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கோவா என்ஜாய்மெண்ட்டில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி நைட் டின்னரை நாங்கள் பாகா பீச்லேயே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பில்லு தான் எவ்வளோ வரும்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுவேன்.
பாகா பீச்சில் டின்னரை முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லேட் நைட் ஆச்சு. அந்த டான்ஸ் டிஸ்கோ பார்ட்டிஸ் எல்லாமே நடந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். பில்லு பார்த்தீங்கன்னா 1850 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. பெருசாக அதிகமாகலாம் இல்லை, தாராளமாக எல்லோரும் வந்து சாப்பிடலாம். பாகா பீச்லேயே பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாம். பசங்க எல்லாரும் பத்தலைங்கிறாங்க. மேகி பேக்கெட் தேடிட்டு இருக்கோம், எங்கேயுமே கிடைக்கல. ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. அங்கே இங்கேன்னு தேடி கடைசியாக ஒரு மேகி பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம், சமைச்சிட்டு இருக்கோம். பாகா பீச்சில் டே 1 முடிஞ்சு. டே 2 வீடியோவில் பார்ப்போம்.